இதில் அறிவு பரிசோதனை செய்யப்படவில்லை. தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் மட்டும் தன்னுடைய வசதிக்காக எதிர்க்கிறது அப்படி என்று நினைத்துவிடக் கூடாது என்பதனால் பல தேசிய இனங்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படி இதை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு கட்டமைப்பை கொண்டு நடத்த முடியும். பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்த பின்புதான் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்பது இது கமர்ஷியலைசேஷன் இல்லையா? நீட் என்ற ஒரு தேர்வு அமைப்பே இருக்கக்கூடாது. வணக்கம். நீட் தேர்வு சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடளவிலும் மாறியிருக்கிறது. அதற்கு தற்போது நடத்தப்பட்ட 2024 நடத்தப்பட்ட நீட் தேர்வினுடைய குளறுபடி, இதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலிருந்து வலுவான குரல் எழுப்பப்பட்ட போது நீட் தேர்வினுடைய பாதிப்புகள் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் AK ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் இடம்பெற்ற முன்னாள் துணைவேந்தர் திரு ஜவஹர் நேசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ நீட் தேர்வு, இதனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? உங்களோட ஆய்வறிக்கையில இந்த பிரச்சனைகள்லாம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரே தேர்வாக தேசிய அளவில் நடத்தும் போது அப்படின்றது முன்கூட்டியே நீங்க கணிச்சிருந்தீங்களா? ஆமா, கணிச்சிருக்கோம். இந்த ஃப்ராடு, இப்ப இந்த மால் பிராக்டிசஸ் எல்லாம், இர்ரெகுலரைட்டிஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதை கூட கணிச்சிருக்கோம். இம்பர்சனேஷன் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வேற மாநிலங்கள்ல இருந்து இங்க டாமிசைல் ஸ்டேட்டஸ் எடுத்து அதை அதுல தவறான ஒரு ஆள்மாறாட்டம் மாதிரி, ஆள்மாறாட்டம் சொல்ல முடியாது, அது போன்ற இர்ரெகுலரைட்டிஸ் ஆங்கிலத்துல இம்பர்சனேஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நடந்து இருக்கிறதாக நாங்க ஆய்வு செய்தோம். இது போன்ற லூப் ஹோல்ஸ் எதிர்காலத்தில் வரும். இது ஒரு தேசிய முகமை தேசிய அளவில் செய்யும் பொழுது இதை பல மாநிலங்கள் பலவிதமான கட்டமைப்புகளை கொண்டு இருக்கிறது. இப்போ பீகார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நிறைய மாஸ் காப்பிங் நடக்கும். அவங்க நாட்டுல நடக்கின்ற அவங்க மாநிலத்தில் நடக்கின்ற மாநில தேர்வுகள்லேயே இது போன்ற மாஸ் காப்பிங் நடக்கும். UPSC எக்ஸாம்ஸ்லயும் நடக்கும். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இது போன்ற மாஸ் காப்பிங் எல்லாம் இருக்காது. அப்ப இதையெல்லாம் நாங்க கணக்கில் எடுத்துக்கொண்டு இது போன்ற ஒரு லூப் ஹோல்ஸ் இந்த சிஸ்டத்துல நிறைய இருப்பதனால் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய வரும். அது இவர்கள் ஒன்ன பிளக் பண்ணாங்க என்றால் இன்னொரு வகையில் அது வேறு வடிவத்தில் வரும். இதையெல்லாம் நாம நிறைய ஆய்வு செய்து அதை முன்கூட்டியே கணித்திருக்கிறோம். இது இர்ரெகுலாரிட்டிஸ் சம்பந்தமாக. ஆனால் நாம செய்த மெயின் ஆய்வு 2 நோக்கங்களை கொண்டது. ஒன்று, அகடமிக்காக கல்வி தத்துவத்தின் பூர்வமாக தேர்வு என்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் மூலமாக பார்க்கும் பொழுது இந்த தேர்வு சரியா சரியில்லையா, அதற்கு உண்டான காரணிகளை இது கொண்டிருக்கிறதா, அதற்கு உண்டான சூழ்நிலையும் கட்டமைப்பையும் தேசிய அளவில் நாம் பெற்றிருக்கிறோமா அப்படி என்று ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் நல்ல மருத்துவர்களாக வருவார்களா, ஒரு சிறந்த மருத்துவர்களாக வருவார்களா என்ற ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, அதை ஆய்வு செய்தோம். மூன்றாவது, இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ், டிஸ்கிரிமினேஷன். அப்போ பலதரப்பட்ட மாணவர்கள் மருத்துவ கல்வியில் பயில வேண்டும். கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்வி, தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், இப்படி முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஏழ்மை மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், அனைவரும் படிக்க வேண்டும். அனைவரும் மருத்துவ கல்வியில் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அந்த நாட்டிற்கான, அந்த மக்களுக்கான மருத்துவ சேவையை அவர்கள் மருத்துவர்களான பிறகு அளிக்க முடியும் என்று வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் பல ஆண்டுகளாக பல ஆய்வுகள் செய்து, அறிக்கைகள் செய்து உலக அளவில் அவர்கள் நிறைய வலியுறுத்தி வருகிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலும் நாம ஆய்வு செய்தோம். அதில் 9 காரணிகளை தேர்வு செய்தோம். 9 காரணிகள் அட்வர்சிட்டிஸ் என்று, அதாவது அது ஒரு துன்பத்தை கொடுக்கிறது, இந்த தேர்வு ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுகளை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வு செய்து 9 காரணிகளை தேர்வு செய்து அதில் நாம் ஆய்வு செய்ததில் இது
கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்வி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள், முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள், மாநில பாடத்திட்டத்தை படித்த மாணவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எதிரானதாக இருக்கிறது என்று 10 ஆண்டுகள் புள்ளி விவரங்களை எடுத்து நீட்டுக்கு முன்பு நீட்டிற்கு பின்பு என்று, நீட்டிற்கு முன்பு 10 ஆண்டுகள் டேட்டாவை எடுத்தோம், நீட்டிற்கு பின்பு நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது 4 ஆண்டுகள் இருந்தது. இந்த டேட்டாக்களை எடுத்து ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறோம். இது அகடமிக்காக, கல்வி பூர்வமாக இது தேர்வு அல்ல. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, நாம் விளக்கி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, இது இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன், இது அனைத்து தரப்பு மாணவர்களையும் டைவர்ஸ் பன்முகத்தன்மையில் மாணவர்களை உள்வாங்கக்கூடிய கட்டமைப்பை, அதற்கு உண்டான தத்துவத்தை நீட் தேர்வு அமைப்பு என்பது அது கொண்டிருக்கவில்லை என்பதுதான் நாங்கள் முன்பே 3 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் செய்த ஆய்வில் தெரிந்த வந்த உண்மை. இதையெல்லாம் முன்பே கணித்திருக்கிறோம், பல முறை கூறியிருக்கிறோம். இருக்கின்ற பிரச்சனை 2. ஒன்று இர்ரெகுலாரிட்டிஸ், அல்லது இந்த தீர்வை, அதாவது இந்த தேர்வை சீர்திருத்தம் செய்து சரி செய்வது என்பது ஒன்று. இரண்டாவது கேள்வி, இந்த தேர்வு கல்வி முறைப்படி, கல்வி தத்துவத்தின்படி சரியா சரியில்லையா. 3, அனைத்து விதமான மாணவர்களையும், பன்முகத்தன்மை கொண்ட மாணவர்களை இது உள்ளடக்கி, மருத்துவர்களை பலதரப்பட்ட சோசியல் குரூப்ஸ் டெமோகிராபியிலிருந்து எடுத்து அப்படி ஒரு மருத்துவ சேவையை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை உருவாக்குமா. இந்த 3 தான். அப்படி என்றும் பொழுது இந்த முதல் கேள்வி என்று எடுத்துக்கொண்டால், தேசிய அரசும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு, இவை அனைத்தும் இப்பொழுது நடக்கின்ற இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு எதிராக இருப்பதாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. காரணம், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும் என்றால், மற்ற மாணவர்கள், நேர்மையாக எழுதிய மாணவர்கள், கடினப்பட்டு உழைத்து எழுதிய மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, அவர்கள் என்ன பாதிப்புகளை கண்டார்கள், காணவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு அநீதி நேர்மையாக எழுதிய மாணவர்களுக்கு. அதனால் கிரேஸ் மார்க் முடியாது என்று கூறிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள், ஒன்று இவர்கள் ஏற்கனவே எழுதிய மதிப்பெண், பெற்ற மதிப்பெண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மறு தேர்வை எழுத வேண்டும் என்று தீர்ப்பை அளித்தார்கள். இந்த தீர்ப்பே தேர்வுக்கு எதிரானதாக இருக்கிறது. காரணம், இப்போ சாட்ன்னு ஒரு எக்ஸாம், இது 100 வருடமாக நடத்தப்படுகிறது. அரசு கூட நடத்தவில்லை, ஒரு தனியார் நிறுவனம் தான், காலேஜ் போர்டு என்ற ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் நடத்துகிறது. இது உலகம் முழுக்க நடத்தப்படுகிறது, அமெரிக்காவில் மட்டுமல்ல. ஆக உலகம் முழுக்க நடத்தப்படுகின்ற இப்படி ஒரு தேர்வு, 100 ஆண்டுகள் பழமை கொண்ட, அனுபவம் கொண்ட ஒரு தேர்வு முறை, இது போன்ற இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதா? அரசே இல்லையே, தனியார் தானே செய்யறாங்க. ஏன் அங்க இந்த பிரச்சனை வரலன்னா, அங்க இந்த தேர்வு வந்து ஒரு ஹைஸ்டேக் தேர்வு அல்ல. இப்ப சாட் எக்ஸாம் எழுதிதான் நான் பொறியியல் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும், அல்லது மற்ற துறைகளில் படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் அமெரிக்காவில் இல்லை, அது போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹைஸ்டேக், ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த நாட்டுல. இந்த தேர்வு தான், இதுதான் ஸ்டாண்டர்டு, இதுதான் மெரிட் என்று இவர்கள் இப்படி ஒரு கட்டமைப்பை, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும்போது அதுல ஒரு ஹை ஸ்டேக்ஸ் இருக்கிறது. அந்த ஹை ஸ்டேக்ஸ் இருக்கும்போது டோட்டல் சமூகமே அதை நோக்கி ஓடுகிறது. இது ஒன்று. இதனால்தான் இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் நடக்குது. 40 லட்சம் ரூபாய் கொடுத்து கேள்வித்தாளை வந்து கசிந்திருக்கிறது ஒருவர் சொல்கிறார், கொடுத்தவரே. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஹை கிரியேட் பண்ணது இந்த நீட் தேர்வு அந்த கட்டமைப்பினுடைய கோளாறாகும். உருவாக்கிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ், கொள்கைகள், சட்டங்கள், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மூலமாக அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்ட இம்யூனிட்டிஸ், இது எல்லாமுமே தவறானதாக இருந்ததனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்கிறது. வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையை வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டு தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்தியா முழுக்க இந்த நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு குரல் எழுது. ஆனா நீட் தேர்வு ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில தமிழ்நாடு எதிர்க்கிறதுக்கும், மற்றவர்கள் இதுல இந்த தேர்வு முறையாக நடத்தப்படாததுனால எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்குதுங்க. அதாவது தமிழ்நாடு எதிர்ப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 முனைகளை கொண்ட ஒரு அமைப்பில் இந்த நோக்கத்தில் இந்த ஆய்வு செய்யப்பட்டது. அது
கல்விக்கு எதிரானது, மருத்துவ கல்விக்கு எதிரானது, அது போன்று போட்டித் தேர்வுக்கு உண்டான குணாதிசயங்களை இதை பெற்று இருக்கவில்லை என்பதுதான் 3வது சாப்டர்லயும் 4வது சாப்டர்லயும் நாங்க எழுதியிருக்கிறோம் நம்ம அறிக்கையில. அப்ப இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. இப்ப இங்க வந்து கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியல, அதுல வந்து ரொம்ப குறைவான இது. அது மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017ஆம் ஆண்டு ஒரு மாணவர் கூட கிடையாது இந்த நீட் தேர்வு வந்துட்டு இருக்கு. அப்படி என்றால் இது எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான். அதனால தமிழ்நாட்டிற்குன்னு எடுத்துக்க வேண்டாம். அப்போ இதை ஏன் வந்து இதை மற்ற மாநிலங்களுக்கு இது உணர முடியவில்லை என்றால், தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கல்வியினுடைய கட்டமைப்பு என்பது இது அனைத்து இந்திய மாநிலங்களை விட வேறானது, உயர்தரத்தில் கொண்டது, வால்யூமினஸாகவும் மிகப்பெரிய அளவிலும் பறந்துபட்டும் நடத்தப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது. அவர்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கே முடியவில்லை. ஆதலால் அவர்கள் நீட் என்ற ஒரு தேர்வு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது, இது தரத்தை உயர்த்துகிறதுன்னு அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருப்பதனால் இப்படிப்பட்ட ஒரு போக்கில் இதை சரியாக செய்து விட்டால் இதில் சரியான தரமான மாணவர்களை தேர்ந்து செய்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம கூற விரும்புவது என்னவென்றால், இர்ரெகுலாரிட்டிஸ், மால் பிராக்டிசஸ், இது போன்ற சீட்டிங், தவறான கிரைம்ஸ் எல்லாம், இதுல கரப்ஷன்ஸ் இருப்பது என்பது ஒரு பக்கம். இதை சரி செய்து விட்டால் தரமான மாணவர்களை நீட் தேர்வின் மூலமாக தேர்வு செய்ய முடியுமா என்றால் இல்லை என்பதுதானே. இதுதான் மற்ற மாநிலங்களுக்கு நாம் அறியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த டோட்டல் இந்திய சமூகம் அனைவருக்கும் இது ஒரு கற்பித்தலை எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப இப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் மட்டும் தன்னுடைய வசதிக்காக எதிர்க்கிறது அப்படி என்று நினைத்து விடக் கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. அப்படி பார்க்கும் பொழுது நீட் என்ற ஒரு தேர்வு அமைப்பே இருக்கக்கூடாது. அது குறிப்பாக காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பதே தவறான ஒரு முறையாகும். இப்ப மற்ற வெளிநாடுகளில் எல்லாம் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கின்ற நாடுகளில் கூட மருத்துவ கல்விக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை, மதிப்பெண்ணை மட்டும் வைத்து மருத்துவ சேர்க்கை நடப்பது இல்லை. அது ஹையர் செகண்டரி மார்க்கும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சோசியல் சர்வீஸ் செய்திருக்கிறார்களா, அந்த சமூக சிந்தனை இருக்கிறதா என்று ஆப்டிடியூட் டெஸ்ட் பல வகையில் மாணவர்கள் பரிசோதனை பண்ணப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதையும் சேர்த்துதான் செய்கிறார்கள். இப்ப நீங்க சைனாவை எடுத்துக்கொண்டால், சைனாவில் இது போன்ற கோகோ அப்படி என்ற ஒரு தேர்வு இருக்கிறது. இது மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இப்ப அந்த தேர்வு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிறார்கள். அதுல இருக்கிற கேள்வி வினாத்தாள்கள் கூட மாநில அரசுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களும் அந்த கேள்விகளை கேட்க முடியும். அப்ப அந்த கேள்வி வினாத்தாலேயே மாநில அரசும் செய்ய முடியும் என்று இருக்கிறது. அங்கெல்லாம் இது போன்று இல்லை. காரணம், கல்வியாக பார்க்கப்படுகிறது. தேர்வு என்பது என்னங்க? தேர்வு என்பது அகாடமிக் அச்சீவ்மெண்ட். அதுல உண்டான அந்த விளைவுகள், அவுட்கம்ஸ், லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகளை இந்த மாணவன் பெற்றுக்கொண்டானா இல்லையா என்பது இது கண்டினியூஸாக செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒன்று தேர்வு மூலம் டெஸ்ட் வைப்பாங்க, அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, லேபரேட்டரியில வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, அங்கேயும் ஒரு தேர்வு நடக்கும். இப்படி பன்முகத்தன்மையில் பலதரப்பட்ட வகையில் மாணவனுடைய அறிவு பரிசோதிக்கப்படுகிறது. இறுதியில் தான் ஒரு தேர்வு வைக்கிறார்கள். அந்த தேர்வில் ஹையர் செகண்டரியில வைக்கிறார்கள். அதையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அங்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை, தொடர்ச்சியாக நடத்தப்படுவதனால். ஆனால் இங்க என்ன பண்றாங்கன்னா, ஹைஸ்டேக் எக்ஸாம்னு வைத்து விட்டு இதுல அப்ஜெக்டிவ் டைப்ல காம்ப்ரிஹென்சிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி வைக்கும் பொழுது இதில் அறிவு பரிசோதனை செய்யப்படவில்லை. இங்கு கற்றல், டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ், இந்த தேர்வை எடுக்கக்கூடிய திறனுக்கான பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சி மையங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் தான் இப்பொழுது இந்த நீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன எனும் பொழுது, அறிவை பெறுவதை விட்டுவிட்டு, அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு உண்டான திறனை பெறுவதை விட்டுவிட்டு, இவர்கள் நீட் என்ற ஒரு தேர்வுக்கு எவ்வாறு மனப்பாடம் செய்வது, எவ்வாறு இந்த தேர்வை இந்த 2-3 மணி நேரத்தில் எத்தனை கேள்விகளை எப்படியெல்லாம் தயார் செய்து நாம் அதை சரியாக செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு திறனை, ஒரு டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ், அந்த திறனை மட்டும்தான் அளிக்கிறார்கள். ஆதலால் இது போன்ற மாணவர்கள் மருத்துவத்திற்கு வருவதனால் இவர்களுக்கு மருத்துவ படிப்பை படிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறார்கள், அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுவதற்கு இல்லை என்று
திட்டவட்டமாக ஆணித்தரமாக நம்முடைய ஆய்வறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனும் பொழுது இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கரப்ஷன்ஸ், கிரைம்ஸ், இந்த மால் பிராக்டிசஸ், ஃப்ராடுலன்சஸ் இது போன்ற ஒரு முறைகேடுகளை தவிர்த்து விட்டால் சரியாக வரும் என்று அனைத்து இந்தியாவும் ஒரு நெரேட்டிவ்ல, ஒரு ஒப்பீனியனில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது முறையாக இது மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். அப்ப அது போன்ற ஒரு விளக்கம் அங்கு இல்ல. இப்ப நீங்க இப்படியே இப்படி வைத்துக் கொள்வோம், இவர்கள் இப்படி இதற்கு உண்டான கண்டிப்பாக ஒரு தீர்வை எடுப்பார்கள். இதுல என்னென்னலாம் செய்தால் டேட்டாவை திருட முடியாது, சைபர் செக்யூரிட்டியில டைட்டன் பண்ணலாம் டெக்னாலஜி வைத்து, அதே நேரம் என்னென்ன கண்காணிப்பு மானிட்டரிங் மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்தால் இதில் இடைத்தரகர்கள் இல்லாமல் சரியாக நடத்த முடியும் என்று அவர்கள் கொண்டு வருவார்கள். ப்ரொவைடட் நாம எல்லாமே சரியாவே செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு முகமை, ஒரு மையப்படுத்தப்பட்ட முகமை எவ்வாறு ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, இந்தியா போன்ற பல தேசிய இனங்கள், பல சமூக பிரச்சனைகள், சமூக நிலைமைகள், கண்டிஷன்ஸ் இருக்கின்ற ஒரு நாட்டில் ஒரு அமைப்பை எப்படி இதை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு கட்டமைப்பை கொண்டு நடத்த முடியும்? அகடமிக்கா நான் பேசல, பிராக்டிக்கலா இதை இப்போ மாஸ் காப்பிங் பீகார் போன்ற மாநிலங்கள் யூபிஎஸ்சிலே நடக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல நடக்கிறது. இது ஜேஇஇ எக்ஸாம்ல எல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்டா அங்கேயும் நடக்குது. அங்கேயும் பல வருடங்களாக நடந்து வருகிறது. அங்கும் கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்வி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜேஇஇ எக்ஸாம் ஐஐடிக்கு படிக்க போறோமே, அது போன்ற ஜேஇஇ எக்ஸாம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு, ஒரு ஸ்டேக்ஸ் அதுல இல்லை என்றால், ஜேஇஇ படித்தால் மட்டும்தான் பிஇ படிக்க முடியும் என்ற கட்டாயம் இல்லையே. ஹையர் செகண்டரி மார்க்கை வச்சுக்கிட்டு இல்ல காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ வச்சிருக்காங்க, அது மூலமாக எதுனாலும் பண்ணிக்கலாம். ஜேஇஇ மூலமாகத்தான் படிக்க முடியும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் மருத்துவத்தில் அப்படி இல்லை. நீட் படித்தால் மட்டும்தான், நீட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மருத்துவத்தை படிக்க முடியும் என்ற ஒரு ஹை ஸ்டேக், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு போக்கஸ் அதில் கொண்டு வரப்பட்டதனால் இங்க மருத்துவத்தில் இவ்வளவு, இந்த நீட் எக்ஸாம்ல இவ்வளவு குளறுபடிகள். அப்படி எனும் பொழுது இதை நடத்துவதற்கு ஒரு தேர்வு ஏன் நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏழை மாணவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பணம் மருத்துவ இடம் கிடைக்கிறத நிர்ணயிக்கிறதா இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பொதுவான நுழைவுத் தேர்வு அவசியம் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறோன்னு நீட் தேர்வு நடத்துறதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. இப்போ அந்த நோக்கம் இதுல தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? 100% தோல்வி அடைஞ்சிருக்கு. நான் குறிப்பா சொல்லிடுறேன். அதாவது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி 92வது அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. அதுல அவங்க நீட் போன்ற ஒரு எக்ஸாம், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸாம் வேணும் என்று சொல்வதற்கு காரணம், இது வியாபாரப்படுத்தப்பட்டு விட்டது, இங்கு நிறைய பண புழக்கம் ஏற்படுகிறது, பணம் இல்லாமல் படிக்க முடியவில்லை, ஆதலால் நாம ஒரு தேசிய அளவிலான ஒரு முகமை கொண்டு ஒரு தேர்வை நடத்தினால், அதுக்கு நீட்லாம் அப்ப பேர் வைக்கல, அப்படி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்து விட்டால் இது அந்த ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வரும். அதே நேரம் குறிப்பாக இந்த பணப்புழக்கம் கமர்ஷியலைசேஷனை அதை எடுத்துவிடும், வியாபாரமயமாக்கலை எடுத்துவிடும் என்றுதான் அந்த வியாபாரமயமாக்கலை தடுப்பதற்காக கொண்டு வந்தது. நான் இப்ப சொல்றேன், அந்த காலகட்டத்தில் 2010, 11, 12, 13 இந்த காலகட்டத்தில் 5 லட்சம் 6 லட்சம் இந்த பிரைவேட் தனியார் மருத்துவ கல்லூரிகள் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கேபிடேஷன் ஃபீஸ்னு தனியா வாங்குவாங்க. நான் ஃபீஸ சொல்றேன்னா ஒரு 5-6 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அனைவரும் 30 லட்சம் 25 லட்சத்துக்கு குறையாமல் ஒரு ஆண்டுக்கு வாங்குறாங்க. இப்ப இது கமர்ஷியலைசேஷன்ல என்ன ஆயிருக்கு, இப்ப அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் முன்னாடி திருட்டுத்தனமா கேபிடேஷன் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் இப்ப முறைப்படி, சட்டப்படி, அரசு அனுமதியுடன் 30 லட்சம் ரூபாய் வாங்கப்படுகிறது. கர்நாடகா, ஆந்திராலாம் போனீங்கன்னா 35 லட்சம் 40 லட்சம் அரசே அனுமதிக்குது அந்த ஃபீஸ் வாங்குறது. அப்போ முன்னாடி திருட்டுத்தனமா கேபிடேஷன் வாங்கிட்டு இருந்த ஃபீஸ நீட் வந்த பிறகு எல்லாரும் 30 லட்சம் 40 லட்சம் என்று அரசு அனுமதியுடன் சட்டப்பூர்வமாக வாங்குகிறார்கள். 1. 2, இந்த கமர்ஷியலைசேஷன் அதிகரிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது காரணம். 1, ஒரு மாணவன் இந்த மருத்துவ படிப்புக்கு நம்முடைய அறிக்கை என்ன கூறுகிறது என்றால்,
71% மாணவர்கள் நாங்க ஆய்வு செய்யும் பொழுது ரிப்பீட்டர்ஸ், 2 முறை, குறைந்தது 2 முறை எழுதியிருக்கிறான் அந்த தேர்வை. அப்ப 2 வருஷம் எழுதியிருக்கான். அப்ப 3 வருஷம் 4 வருஷம் எழுதினவனும் இருக்கிறான். அப்போ ஒரு 3 வருடம், 2 வருடத்திற்கு குறையாம இது வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பயிற்சி எடுத்து, பயிற்சி மையத்துல போய் பயிற்சி எடுத்து வந்தவன், அவன் போய் 71% இருந்திருக்கிறான் ரிப்பீட்டர்ஸ். அப்ப மீதி 30% தான் அந்த ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா படிச்சுட்டு அப்படியே வரவன் போறோம் 30% தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 70% மாணவர்கள் கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறான். 99% ஸ்டூடெண்ட்ஸ் கான் த்ரூ கோச்சிங் சென்டர்ஸ். பயிற்சி மையங்கள்ல படிச்சவன் தான் அப்பியரே ஆயிருக்கான் 99%. இப்ப இவன் எல்லாம் என்ன செய்யறான்னா, ஒரு 2 முறை 3 முறை 3 வருடங்கள் 2 வருடம் 3 வருடங்கள் வெயிட் பண்ணி அவன் அங்க பயிற்சி எடுக்கும் பொழுது எங்களுடைய கணக்குப்படி ஆவரேஜாக ஒரு 12 லட்சம் செலவு செய்தால்தான் இவன் 2-3 வருடங்கள் பயிற்சி எடுக்க முடியும். அப்போ ஒரு மாணவன் சுமார் ஒரு 7 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்த பின்புதான் அவன் மருத்துவ கல்லூரியில் சேர முடியும் என்பது இது கமர்ஷியலைசேஷன் இல்லையா? வியாபாரமயமாக்கல் இல்லையா? சுமார் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்று பயிற்சி மையங்கள் ஆண்டுக்கு வருமானம் ஈட்டுகிறது இந்த நீட்டுக்கு மட்டும். அப்படி என்றால் அப்ப அங்க போய் கொட்டி அழுவது யாரு? அப்ப பேரண்ட்ஸ் இது வியாபார மயமாக்கும் பொழுது இதை யார் தாங்குவாங்க? ஏழை மாணவர்கள் எப்படி படிக்க முடியும்? ஆக நீட் என்பது இது பன்முனைகளில் இது வியாபாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பு சொன்னாங்க ஹையர் செகண்டரியில இந்த கோழிப்பண்ணை ஸ்கூல் தான் படிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் தான் மெடிக்கல்ல ஒரே பள்ளியில் 100 மாணவர்கள் சேர்கிறார்கள், அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்னு இருந்தது உண்மை. ஹையர் செகண்டரியிலும் அது இருந்தது. ஆனால் அதற்கு சரியான அகாடமிக் தீர்வு இருக்கிறது. அதற்கு உண்டான அந்த கற்றல் முறையையும் தேர்வு முறையையும் ஒரு சின்ன ஒரு ட்வீக்கிங், ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை செய்து விட்டால் அதில் தரத்தை அறிவை மட்டுமே பரிசோதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கண்டிப்பாக அங்கு இந்த முறைகேடுகள் எல்லாம் தடுக்கப்பட்டு விடும் ஹையர் செகண்டரி மார்க்ல. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த கோச்சிங் சென்டர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுகிறார்கள் என்னும் பொழுது இங்கு வியாபார மயமாக்கல் தான் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம எந்த நோக்கத்திற்காக நீட் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக நீட் செயல்படவில்லை. இது மேலும் மேலும் வியாபாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த தேர்வு அனைத்து முனைகளிலும் ஒரு டோட்டல் ஃபெயிலியர். இது மக்களுக்கு எதிரானது, மருத்துவ கல்விக்கு எதிரானது. ஆதலால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் இதை பார்க்கணும். இப்ப நாம் இப்போ இவர்கள் என்ன ஒரு மெஷர்ஸ் கொண்டு இந்த முறைகேடுகளை தவிர்த்தாலும் கூட நீட் என்ற தேர்வை நடத்தக்கூடிய தகுதியும் திராணியும் அதற்கு உண்டான பக்குவமும் அதற்கு உண்டான அறிவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ராட்டிக் பாடிக்கு கிடையாது. ஆனால் சிபிஎஸ்இ எக்ஸாம், ஸ்டேட் போர்டு எக்ஸாம், இது எல்லாம் தேர்வுகள் எல்லாம் முறையான ஒரு கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கிறது, நிபுணர்கள் செய்கிறார்கள், முற்றிலும் கல்வியாளர்களால் நடத்தப்படுகிறது. இங்கு எந்த ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் வருவதற்கோ இது போன்ற சீட்டிங்ஸ், ஏமாற்று வேலை செய்வதற்கோ வாய்ப்பே கிடையாது. அங்க என்னன்னா நீட் என்டிஏல ஆரம்பித்து கீழே அந்த சென்டர்ஸ்ல எங்க தேர்வு நடக்கிறதோ அது வரையில் இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், நிறைய புதுமுகங்கள் இருக்கிறது, நிறைய ஓட்டைகள் இருக்கிறது, இருக்கும். ஆதலால் இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது. ஆதலால் இதை நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தால் இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் அப்பப்ப பிளக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் செய்து கொண்டே நாம் தொடர்ந்து இதை கண்காணிக்கும் வேலையை சரியாக செய்ய முடியாது. அதனால் தான் நாம பழைய முறைக்கு சென்று வருவது பெஸ்ட். அடுத்து தமிழ்நாடு அரசு இதுல என்ன செய்யணும் அடுத்ததாக? ஏன்னா நீட்டை எதிர்க்கக்கூடியதுல முன்னோடியா இருந்தது தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து கிளைம் செய்யப்படுது. சோ இது அடுத்த கட்டத்துக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா? அடுத்த கட்டத்திற்கு, அதாவது தமிழ்நாட்டிற்கு இப்ப தமிழ்நாடு இதுவரை சொல்லிட்டு இருக்கும் போது நகைத்தார்கள். நான் கூட பல மீடியாவில பேசியிருக்கேன், பல அறிஞர்கள்ட்ட பேசும்போது கூட என்ன சார் இந்த காலத்துல நீங்க எல்லாம் இப்படி பிற்போக்கா இருக்கின்றீர்கள் என்று இந்த நீட் ரிப்போர்ட் எழுதின என்ன பார்த்தே கேட்டாங்க நிறைய பேர். ஆனாலும்
அப்போ இப்போ இவர்களெல்லாம் அதே பீப்புள் இப்ப எனக்கு போன் பண்ணியே கேக்குறாங்க, என்ன சார் அப்பயே சொன்னீங்க இதை யாருமே பேசலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ பற்றுணர்வு அகில இந்திய அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து மாநிலங்களுக்கும் இங்கு இந்த நீட் என்ற தேர்வினுடைய அந்த அந்த கல்வி பூர்வமான தன்மை சரியில்லை, இது மருத்துவ கல்விக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை தமிழ்நாடு அரசு ஒரு முன்மாதிரியாக எடுத்து இந்தியா முழுக்கும் மீண்டும் பழையபடி அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, மொழியாக்கம் பண்ணாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு கேம்பெயின் செய்ய வேண்டும். ஒரு இந்திய மக்கள் அனைவரையும் எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். கோர்ட்ல இவங்க தமிழ்நாடு அரசு இன்னும் கண்டெஸ்ட் பண்ணல இந்த நீட்டை. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு அசம்பிளியில ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு நீட் வேண்டாம், நாங்க ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்துக் கொண்டே நாங்கள் மருத்துவ சேர்க்கை நடத்திக் கொள்கின்றோம் என்று ஒரு சட்டம். அந்த பில் இப்ப பிரசிடென்டினுடைய அப்ரூவலுக்காக காத்து கொண்டிருக்கிறது 2 ஆண்டுகளாக. அதை மேலும் முயற்சி செய்து ஒரு அரசியல் பிரஷர், ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமாக அதை பெறுவதுடன் அகில இந்திய அளவில் மக்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் எஜுகேட் பண்ண வேண்டும், நீட்ல இருக்கின்ற இந்த குறைபாடுகள் கல்வி பூர்வமாக என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று. அதே நேரம் கோர்ட்ல கூட இவர்கள் கண்டெஸ்ட் பண்ணலாம். எந்த ஆஸ்பெக்ட்ல என்றால் சட்ட அடிப்படையில் நான் சொல்லல, கான்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ணி சொல்லணும்னு கூட நான் சொல்லல. ஈவன் தோ நம்ம அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனலி நீட் இஸ் இன்வேலிட் என்று. ஏனென்றால் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது, நீட் என்பது அட்மிஷன் ப்ராசஸ்க்கு உண்டான கிரைட்டீரியா, அதுதான் டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டர். அப்படி எனும் பொழுது அப்போ அட்மிஷன் என்றால் ரெகுலேஷன்ல வருகிறது, அது மாநில பட்டியலில் உள்ள அந்த ரெகுலேஷன், கல்வியில ரெகுலேஷன் என்பது மாநில பட்டியலில் தான் இருக்கிறது, மத்திய பட்டியலில் இல்லை. ஆதலால் நீங்க ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றோங்கிற பேர்ல கன்கரண்ட் லிஸ்ட் மூலமாக நீங்கள் இந்த பேக்டோர் வழியாக மாநிலங்களில் நுழையாதீர்கள் என்றுதான் நம்ம அறிக்கையில சொல்லியிருக்கோம். அப்ப கான்ஸ்டிடியூஷனலாவே நீட் இஸ் இன்வேலிட், அது தவறானது. இருந்தாலும் அங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அவங்க ஜட்ஜஸ் இதெல்லாம் நேர்மையா நீதி கிடைக்குமாங்கிறதுல எனக்கு அது புரிய முடியல. நார்மலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, டெக்னிக் இருக்கு, இதை நாம 10-15 ஆண்டுகளாக கடைபிடித்து இருக்கிறோம், அதை வைத்து செய்துவிட வேண்டியது. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது, இவ்வாறு செய்யும் பொழுது இந்த நாமக்கல்லில் இருக்கின்ற கோழி பண்ணை பள்ளிகள் எல்லாம் ஒரு பள்ளியிலேயே அவர்கள் பயிற்சியை கொடுத்து ஒரே பள்ளி 100 மாணவர்களை மருத்துவத்திற்கு அனுப்புகிறது. பழைய காலத்தில் இது நடந்தது, அதுவும் மருத்துவத்திற்கு எதிரானதுதான். ஹையர் செகண்டரியில இந்த கோச்சிங் அங்க நடந்தது. அப்ப நம்ம தீர்வு என்ன கொடுத்திருக்கோம் நம்ம ரிப்போர்ட்ல என்றால், பழைய ஹையர் செகண்டரி மார்க்குகள் மூலமாக தேர்வுகள், இந்த தேர்வு மாணவர் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றால் அங்கு ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. ஒன்று, அந்த ஹையர் செகண்டரி மதிப்பெண்கள், அந்த தேர்வுகள் அறிவை பரிசோதிக்க கூடியதாக, கியூமுலேட்டிவாக, அதாவது தொடர்ச்சியான அசஸ்மெண்ட், அதை செய்து அதிலிருந்து பெரும் மதிப்பெண்களை வைத்துக் கொள்வது, அறிவை மட்டுமே அங்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து அங்கு தேர்வு எழுதி மார்க் எடுக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அது போன்ற கல்வி சீர்திருத்தமும் தேர்வு முறை சீர்திருத்தமும் ஹையர் செகண்டரியில் கொண்டு வந்தால் அங்கும் இந்த கோழி பண்ணை பள்ளிகள் எல்லாம் 100 மாணவர்கள் 200 மாணவர்கள் என்று ஒரே பயிற்சி மையம் போன்று அவர்களும் செய்ய இயலாமல் போய்விடும். இதில் அனைத்து தரப்பு மாணவர்களும் வருவார்கள். ஒன்று. மூன்றாவது முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் நாங்கள் செய்தது என்னவென்றால், அட்வர்சிட்டி ஸ்கோர் ஃப்ரேம்வொர்க். அதாவது கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், முதல் பட்டதாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஸ்டேட் போர்டில் படித்தவர்கள், அரசு பள்ளியில் படித்தவர்கள், ஏழை குடும்பம், இது போன்ற பின்புலங்களிலிருந்து மாணவர்கள் பெரும்பாலும் மற்ற மாணவர்களை ஒப்பிடும் பொழுது குறைந்த மதிப்பெண்ணை தான் ஹையர் செகண்டரியிலும் எடுக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு அட்வர்சிட்டி, இந்த அட்வர்சிட்டிஸ் என்பது, இந்த துன்பங்கள் என்பது இவர்களால் உருவாக்கிக் கொள்வது அல்ல. இந்த தேசம் அவர்கள் மீது திணித்திருப்பதனால் அவர்கள் சமத்துவமான ஒரு நிலையில் இந்த தேர்வுகளை, ஹையர் செகண்டரியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இந்த தேர்வுகளை அவர்கள் சந்திக்க முடியாது. ஆதலால் இதற்கு ஒரு தீர்வு என்னவென்றால், இவர்கள் சந்திக்கும் அட்வர்சிட்டிஸ், அந்த துன்பங்கள், இடையூறுகள், இதற்கு அமெரிக்காவில் சாட் எக்ஸாமில் இருந்தது போன்று ஒரு அட்வர்சிட்டி ஸ்கோரை கொடுப்போம். ஒரு அட்வர்சிட்டி ஸ்கோர்,
இப்ப எத்தனை அட்வர்சிட்டிஸ், துன்பங்கள், இடையூறுகளை என்னென்ன மாணவர்கள் சந்திக்கிறார்கள், அதற்கு ஒரு வெயிட்டேஜ் போட்டு அதற்கு ஒரு மேத்தமேட்டிக்கல், ஒரு கணிதபூர்வமான ஒரு ஃபார்முலா கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் ரீப்ரொஃபைலிங் செய்ய வேண்டும். அவர்கள் ஹையர் செகண்டரியில் எடுக்கின்ற மார்க்குகளை இந்த அட்வர்சிட்டிஸை வைத்து ரீப்ரொஃபைல் பண்ணி அந்த மதிப்பெண்ணை வைத்து மருத்துவ கல்வி சேர்த்தால் அனைத்து சாதியினரும், அனைத்து மதத்தினரும், யாரெல்லாம் இந்த அட்வர்சிட்டியை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய காம்பன்சேஷன் அந்த மதிப்பெண்ணில் கிடைத்துவிடும். ஆக அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் மருத்துவத்தில் படிப்பார்கள். இது அனைவருக்குமான மருத்துவர்களாக உருவாகுவார்கள். இறுதியாக நான் சொல்றது, இந்த இந்த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கிறது என்று கூறினேனே, அது என்ன கூறுகிறது என்றால், மருத்துவ அட்மிஷன்ல, மருத்துவ கல்விக்கான அந்த சேர்க்கையில வெறும் மதிப்பெண்ணை மட்டும் வைத்து சேர்க்க கூடாது. பல மதத்தினரும், பல பாதிக்கப்பட்ட அண்டர் பிரிவிலேஜ்டு சொசைட்டிஸ், கம்யூனிட்டிஸ், அவர்களை சார்ந்தவர்களும் மருத்துவத்திற்கு வந்தால் மட்டும்தான் அது சமூகத்திற்கான மருத்துவ சேவையை அளிக்கும். ஆதலால் இதற்குண்டான அனைத்து சிறப்பு கொள்கைகளையும், இன்டர்வென்ஷன்ஸ், இடையீடுகளையும் அந்தந்த நாடுகள் கடைபிடிக்க வேண்டும் என்று உலக மருத்துவ ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்விக்கான ஃபெடரேஷன் கூறுகிறது. இது பல நாடுகளிலும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அனைத்து நாடுகளும் இது போன்ற ஒரு திட்டத்தை வைத்துதான் மருத்துவத்திற்கு சேர்க்கிறது. அதனால்தான் நம்மை போன்ற மாணவர்கள் எல்லாம் யூஜில மெடிக்கல் எல்லாம் போய் யாரும் அமெரிக்கால படிக்க மாட்டாங்க. சிங்கப்பூர்ல கூட போக முடியாது. வேற ஸ்டடீஸ்க்கு வேணா போகலாம். ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் அந்த நாட்டு மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறதுனால் அந்த நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் அங்கு படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிகிரியில சொல்றேன், பிஜில யாருனாலும் படிக்கலாம். அது போன்று இந்தியாவில் அது போன்ற ஒரு திட்டம் இல்லை. இது ஒரு ஒன் சைடட், சென்ட்ரலைஸ்ட், ஹை ஸ்டேக், கமர்ஷியலைஸ்ட் எக்ஸாம். இப்படி இருந்தால் இர்ரெகுலாரிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு நீங்க பிளக் பண்ணுவீங்க. ஆனா நாளைக்கு வேற வடிவத்தில் வரும். அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இங்கு கிடையாது, யாராலையும் செய்ய முடியாது. சீரமைக்கணும், அத கட்டமைப்பை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில. இப்போ அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன செய்வாங்க? நான் சொல்றேன், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இதுல ஏன் இந்த சீட்டிங் நடந்தது, இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் எப்படி வந்த, பேப்பர் எப்படி லீக் ஆச்சு, டைம் வேஸ்ட்னால மாணவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை, இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார்கள். அது சரியானதாக கூட இருக்கலாம், அதை கொண்டு வருவார்கள். இதையெல்லாம் இனி வரும் தேர்வில், வரும் காலங்களில் தேர்வில் இது இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார்கள். ஆனால் நீட்டு இருக்குமே, இந்த ஹை ஸ்டேக் இருக்குமே, இந்த ஒரு மதிப்பெண்ணை மட்டும் வைத்துத்தான் இந்தியாவுடைய மருத்துவ கல்வி சேர்க்கையும் மருத்துவ சேவையும் அமைய போகிறது எனும் பொழுது, அப்போ இந்த ஒரே ஒரு மதிப்பெண் என்னங்க இது? அசிங்கம் இது. யார் இதெல்லாம் செய்கிறார்கள்? ஏனென்றால் நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். நாம இது ஒரு மருத்துவ கல்விக்கான சேர்க்கை கிடையாது, மருத்துவ கல்வி சேவைக்கான மருத்துவர்களை உருவாக்குவது. அப்ப மருத்துவ கல்வி சேவை என்றால் யாரு? இப்ப கிராமத்துல அமெரிக்காவில் சொல்றான், சல்லிவன் ரிப்போர்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு இஸ்லாமியர் மருத்துவராகவில்லை என்றால் இஸ்லாமியருக்கு உண்டான மருத்துவ சேவையை அளிக்கக்கூடிய தன்மையை மருத்துவ கட்டமைப்பு இழந்து விடும்னு சொல்றான். ஆக ஒரு இஸ்லாமியர் புறக்கணிக்கப்படக்கூடாது மருத்துவ கல்வியை படிப்பதற்கு என்று அமெரிக்காவின் சல்லிவன் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி என்றால் இங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், இங்க இருக்கின்ற கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்வி மாணவர்கள், இவர்கள் தான் ஒரு 85%, 90% மக்களை பிரதிபலிக்கின்றவர்கள். இவர்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க நகர்ப்புறங்கள்ல சிபிஎஸ்இ படிச்சவன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவன், அஃப்ளியன் கம்யூனிட்டி, ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவன் அல்லது பணக்காரன், இவன் மட்டும்தான் மெடிக்கல் படிக்கிறான் இப்போ. ஏனென்றால் 50-50 வந்துடுச்சுங்க. இப்ப 1 லட்சம் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்திய அளவில் யூஜியில. அதுல சுமார் 50% அரசு, 50% அப்ராக்சிமேட்டா தனியார் கையில தான் இருக்கு. அப்போ ஒரு 50,000 சீட்டு தனியார் கையில இருக்கிறவன் இப்படித்தானே படிப்பான். அப்ப பணக்காரனா இருப்பான், சிபிஎஸ்இ படிச்சிருப்பான், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பான். அதே பணக்காரன் இங்கிலீஷ் மீடியம் இவன் தான் இங்கேயும் படிப்பான், அரசு கல்லூரியிலும். ஏன்னா அவன் தான் பயிற்சியில நீட் மார்க் எடுத்துக்கிட்டு வர்றான். அப்ப 100க்கு ஒரு தம்ப் ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 75-80% மாணவர்கள் என்னவென்றால் இந்த அஃப்ளியன்ட் செக்ஷன்ல இருந்தா வர்றாங்க. பணக்காரர்கள்,
சிபிஎஸ்இ படித்தவர்கள், ஆங்கில போதனா முறையில் படித்தவர்கள், இது போன்றவர்கள். இவர்கள் என்ன செய்வாங்க, பிரைவேட்ல போயிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாதம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் கிடைக்கும் என்று அங்கு சென்று விடுவார்கள். அப்போ இங்கு இருக்கின்ற மருத்துவ சேவை, அரசு மருத்துவ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றது, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல யாரு வேலை பார்ப்பார்கள்? இதெல்லாம் இருக்க போறது இல்லையே. அப்படி என்றால் இட் இஸ் அ டோட்டல் டிசாஸ்டர். நீங்க சொன்ன இந்த குழு இருக்கின்றது, இந்த குழு இதெல்லாம் ஆய்வு செய்ய போறது இல்லை. அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவென்றால், இவ்வளவு கோளாறுகள், இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறது, இந்த இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு என்ன தீர்வு, அதை மட்டும்தான் அந்த கமிட்டி சொல்லும். அது நிரந்தரமாக பிரச்சனைக்கு தீர்வை அளிக்காது, அளிக்கவும் முடியாது. அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதுதான். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த இர்ரெகுலாரிட்டிஸை நாம அரெஸ்ட் பண்ணினால் கூட, இந்த கரப்ஷன்ஸ் இல்லாமல் செய்தால் கூட, நீட்டினுடைய கமர்ஷியலைசேஷன் மாற்ற முடியாது. பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியும். நீங்க அது இப்ப நீங்க சொல்லலாம், தாழ்த்தப்பட்ட மக்கள், எஸ்சி, ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து எல்லா மாணவர்களும், அங்க ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து வர மாணவன் கூட 10 லட்சம் செலவு செய்து கோச்சிங் சென்டர்ல படிக்கிறவன் தான் அந்த நீட்ல பாஸ் பண்ண முடியும். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இது ஒரு பிராடர் பிக்சர்ல பாக்கணுங்க. அதாவது ஒரு வகையில இது ஒரு தேர்வு, இது ஒருத்தர் நடத்துறார்கள், இந்த தேர்வு முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிற்காமல், இது மருத்துவ சேவைக்காக மருத்துவரை உள்வாங்கும் ஒரு தேர்வு. அது அப்படிப்பட்ட மருத்துவரை உருவாக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ஸ் அனைத்து சமூக கூறுகளிலும் இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் இது முதலில் பார்க்க வேண்டும். கிராமத்தான் இருக்க மாட்டான், தமிழ் வழி இருக்க மாட்டான், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்க மாட்டான். அப்படி என்றால் இது என்ன? பிரைவேட் ஸ்கூல்ல ஏற்கனவே அவன் வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வந்தவன், அதுக்கு மேல 15 லட்சம் செலவு பண்ணி நீட்டுக்கு கோச்சிங்க்கு போயிட்டு வந்தவன், 6வதுல இருந்து கோச்சிங் தொடங்குகிறது. என்னங்க இது? நாடா சுடுகாடா? இது கல்வின்னு நினைச்சுட்டு இருக்காங்களா? இது கல்வி இல்லையே, கற்றல் நடக்கலையே. எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் சேர்றவனுக்கு நீட் வேணுமா, ஐஐடி வேணுமான்னு சேர்த்துட்டு இருக்கான். எல்லாருடைய கனவும் நீட்டா தான் இருக்குது. ஏனென்றால் அப்படி ஒரு ஹைப், அதுதான் படிப்பு, வேற படிப்பே இல்லை என்று ஒரு ஹைப் ஏற்படுத்தும் போது காமன் மேன் என்ன நினைப்பா? அதுதானே வேணும்னு நினைப்பா. அப்படி எனும் பொழுது இங்க கற்றல் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நீட் என்ற ஒரே எக்ஸாம், ஜேஇ கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜேஇ நோ ஒன் கேர். ப்ரிஃபரபிளி பீப்புள் ஃபீல் தட் ஐ டோன்ட் வாண்ட் ஜேஇன்னு தான் எல்லா மக்களும் அதை புறக்கணிக்கிறார்கள். எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் தமிழ்நாட்டிலே நான் படிச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில படிப்பேன், இன்னும் எத்தனையோ 400 காலேஜ்ல இருக்கு, பிஇ நான் படிச்சு போயிடுவேன், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் ஒரி அபவுட் ஜேஇன்னு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா நீட் அப்படி இல்லையே. நீங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்வை கொண்டு வைத்து இதையெல்லாம் கோச்சிங் சென்டரா மாத்திட்டீங்க. இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாம் கற்றல் நடந்திருந்த இடம் எல்லாம் இன்று பயிற்சி மையங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க அந்த கோழி பண்ணையில அந்த பிராய்லர் கோழி உருவாக்குகிறார்களே, அது போன்ற பிராய்லர் கோழிகளைத்தான் நாம் +2ல உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவன் எவனும் இங்க படிக்கிறது இல்லை. எல்லாரும் 6வதுல இருந்து நீட்டுக்கு தான் படிச்சுட்டு இருக்கான். +2ல பாத்தீங்கன்னா 40 மார்க் வாங்கியிருக்கிறான், நீட்ல 700 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். அறிவாளியாவன். நீட்டுக்கு முன்பு என்ன இருந்ததுங்க? 97% மேல் எடுத்தால்தான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மாணவன் மருத்துவத்தில் படிக்க முடியும் என்ற நிலை. அது மெரிட்டா? இன்னைக்கு 15-20% நீட்ல மார்க் எடுத்தால் போதும், 15%, 20% எடுத்தால் போதும், 50,000 சீட்டு உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நீ வருஷத்துக்கு 35 லட்சம் செலவு செய்தால் போதும் என்று கூறுகிறார்களே. அப்ப அப்படிப்பட்ட நிலையில கொண்டாந்து நிறுத்திவிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ணிவிட்டு எதற்காக இந்த நீட் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கமே அடிபட்டு போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ கல்வி என்ற ஒரு தத்துவத்தை கொஞ்சம் கூட உணராதவர்கள் ஏற்படுத்திய ஒரு திட்டம். அதுதான் இப்ப தேசிய கல்விக் கொள்கையும் அதுதான் செஞ்சுட்டு இருக்குங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கம் தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு தேசமே செயல்படுத்தப்படும் போது இத்தனை கோடி மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்ப இந்த மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாருமே மெடிக்கல் படிச்சிட முடியுமா? இத்தனை லட்சம் மாணவர்கள் படிக்கிற ஒரு நாட்டுல அப்ப அவ்வளவு மாணவர்களையும் நீங்க ஒரு தேர்வை நோக்கி கொண்டு செல்கின்றீர்கள். நீங்க இப்ப யூஜிசி எடுத்துங்க, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஹேஸ் பீன் கேன்சல்ட். ஏன் பண்ணீங்க? பயம். ஏனென்றால் ஏங்க நான் சொல்றேங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல இந்த கதை நடக்குதுங்க. காப்பி, மாஸ் காப்பி பீகார்ல நடக்குதுங்க. எனக்கு தெரியும் பர்சனலா, ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சில கேசஸ் தெரியும். இது மாதிரி எத்தனாயிரம் கேசஸ் இருக்குது, யூபிஎஸ்சிலும் இருக்குது. அப்போ
அது போன்று ஜேஇல நடந்திருக்கு. ஜேஇல போன வருஷம் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு மால் பிராக்டிசஸ் நடந்திருக்கிறது என்று பல அறிக்கைகள் வந்து கேஸ்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு சில கேஸ் பெண்டிங் இருக்குது. அப்ப இருந்தாலும் ஏன் அதை மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை என்றால், இட் இஸ் நாட் a centralized only one mechanism to enter education, ஜேஇஇ. அதனால் ஆனால் இங்க இப்படி வந்ததுனாலதான் பாவம் வேற மக்களுக்கும் வழி தெரியல. வருட வருடம் இது போன்று செய்யறாங்க. பிஜி நீட் எக்ஸாம் வந்து இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க முந்த நாள், 2 நாட்களுக்கு முன்பு. இப்ப இது கேன்சல் பண்ணதுடைய காரணம் என்ன? நீங்க சரியானதான ஆட்கள் தானே. ஏதோ யூஜில நடத்திருச்சு. யூஜில 24 லட்சம் பேர் எழுதுறான், பிஜில எத்தனை பேர் எழுதுறான்? ஒரு சில ஆயிரங்கள் தானே. அந்த ஆயிரங்களை நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? நீங்க சரியானவர்கள் இருந்தா சரியா நடத்தி காட்டுங்க. முடியலல்ல, நீங்களே கேன்சல் பண்ணிட்டீங்கல்ல. நெட்டை கேன்சல் பண்றீங்க, நீட் பிஜியை கேன்சல் பண்றீங்க, யூஜியை நடத்த முடியல. நீங்க செய்கின்ற எந்த ஒரு கல்வியும் மையப்படுத்தப்பட்ட கல்வியாக இருந்தால் அது இதுதாங்க. அதுதான் நான் பேக் டு தி பேசிக் கொள்கைக்கு வந்துருவோம். கல்வி என்பது மாநில பட்டியலுங்க. எல்லா நாட்டிலையுமே, அமெரிக்காவை எடுத்துங்க, ஒரு கவர்னர் ஒரு மாநிலம், அந்த மாநிலம் தான் கல்வியை இறுதி செய்கிறது. இல்லை, மத்திய அரசு எந்த ஒரு ரெக்கமெண்டிங் பாடி தாங்க மத்திய அரசு. அது ரெக்கமெண்டேஷன் கூட கிடையாதுங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் எழுதி அப்படியே போட்டுருவாங்க நெட்ல. அவங்க படிச்சு பார்த்து அதுல இருந்து ஏதாவது இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுனா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சட்டம் கூட அமெரிக்காவில் கிடையாது. இங்கிலாந்தும் அதே மாதிரிதான். அப்ப மாநில அரசுகளுக்கு அவ்வளவு பவர். காரணம் என்னவென்றால் அது லோக்கலைஸ்டு ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் எஜுகேஷன். அது அதனாலதான் அம்பேத்கர்லாம் அந்த காலத்துல எழுதும் போது சட்டத்துல கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட கொண்டு வரலையே கல்வியை, மாநில பட்டியல் தான் வச்சிருந்தாங்க. சரி, கன்கரண்ட் லிஸ்ட்ல எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஸ்டாண்டர்டைசேஷன் தேவை. இப்போ ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷன் இருக்குன்னா அகில இந்திய அளவுல அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். அதனால ஒரு ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் ஸ்கில் எஜுகேஷன் ஒண்ணு வேணும். அப்போ அந்த பாடத்திட்டத்துல அந்த கல்வியினுடைய கற்றல் விளைவுகள்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதுக்காக ஒரு பாடி, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்ய முடியும்னு கொண்டு வந்தாங்க. நியாயம், பல நாடுகள்ல இருக்கிறது, செய்யுங்க. ஆனால் நீ எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுவ. இந்த கல்வி எஜுகேஷனே நான் தான் நடத்துவாங்கிற. அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? கரிக்குலத்தை நீங்க தான் போடுறீங்க சென்ட்ரல்ல, டெல்லியில உட்காந்து. எக்ஸாமே நீங்க தான் நடத்துவீங்க. அப்புறம் எதுக்கு இங்க பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு? எதுக்கு மருத்துவக் கல்லூரி? எதுக்கு பள்ளிகள்? அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்க செய்த மிகப்பெரிய தவறு சென்ட்ரலைசேஷன். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குங்கிறதுனால அதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ண முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது குவாலிட்டி, தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் எந்த கல்வியாக இருந்தாலும். ஆனால் கல்வியை நீங்கள் நடத்தக்கூடாது என்பதுதான் இன்றைய சட்டமும் கூட. என்ட்ரி 32 ஸ்டேட் லிஸ்ட்ல மிக தெளிவாக இருக்கிறது. ரெகுலேஷன் அண்ட் கான்டக்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஸ்டேட்ஸ் பவர். அப்படிதான் இருக்கிறது. மாநிலம் தான் கல்வியை நடைமுறைப்படுத்துவதிலும் உருவாக்குவதிலும் அதை அளிப்பதற்கும் உண்டான முழு உரிமையை பெற்றிருக்கிறது. மத்திய அரசுக்கு இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, ஸ்டாண்டர்ட்ஸ், குவாலிட்டி, தரத்தை உயர்த்துவது. நீ தரத்தை உயர்த்துகிறேன் என்று கூறிக்கொண்டு கொல்லைப்புற வழியாக வந்து கல்வியையே நீ எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறாய். எப்படி முடியும்னா இல்ல, இந்தியாவில எத்தனை மாநிலங்கள், எவ்வளவு மொழிகள், எவ்வளவு கலாச்சார வேறுபாடுகள். இப்போ ஒரு மாநிலத்துல ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மாஸ் காப்பிங் எல்லாம் நடந்ததுங்க பீகார்ல, அவங்க ஊர் எக்ஸாம்லயே. அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்டு, அரசு அதிகாரிகளே நீங்க மாசா உட்காந்து காப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பீகார்ல நடக்கும், இதெல்லாம் நடந்தது. இப்ப தமிழ்நாட்டுல நடக்குமா? நடக்காது. அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டெஸ்ட் வைக்கிறீங்க நீட்னு. அப்ப அங்க உட்காந்து காப்பி அடிச்சுட்டு உட்காந்து மார்க் எடுத்துட்டு 700 மார்க் எடுத்துட்டு வருவான். இங்க எங்க ஊர்ல கஷ்டப்பட்டு படிக்கிறவன் எல்லாம் இவன் எல்லாம் வந்து ஏமாந்து போவான். அதனால மாநிலத்துக்கும் மாநிலமும், அதனால நான் பீகார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இருந்தாலும் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு டெமோகிராபிக் கண்டிஷன்ஸ் மாறுது, அது மாதிரி ஒரு கிரைம் ரேட் மாறுது, மக்களுடைய மனோபாவம் சீட்டிங் இல்லை என்ற மனோபாவம் இருக்கிறது. இது போன்று பலதரப்பட்ட காரணிகள் இதை கட்டுப்படுத்துவதனால் நாம ஒரே எக்ஸாம் என்பது இந்திய அளவில் எதற்குமே இருக்கக்கூடாது. இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் ஏமாத்துறான், அதுலயும் காப்பி அடிச்சு போறவன் எல்லாம் இருக்கிறான். ஆனால் அத மக்கள் தே டோன்ட் வரி. வருஷத்துக்கு 1000 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரி போய் பரீட்சை எழுதுறான் வரான்.
தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது ஒண்ணு இட்ஸ் நாட் a பிக் டீல் அப்படின்னு மக்கள் விட்டுறாங்க. என்றால் இருந்தால்தான் வாழ்க்கைன்னு அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மருத்துவம் என்பது என்னுடைய மகன் மருத்துவனாக வர வேண்டும், இவன் வந்து இந்த கிராமத்துல சேவையாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் எத்தனை கோடி இருக்கிறார்கள். இது வந்து அடிப்படையில கல்வியல் ரீதியாகவே கிடையாது. நீட் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதா நீங்க அடிப்படையாக சொல்ல விரும்புற ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியதும் உங்களோட பரிந்துரையில ஒன்னா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ நீட் தேர்வு அப்படின்றது இப்போ இருக்கிற குளறுபடியின் அடிப்படையில் இந்த விலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கைக்கு வலு சேர்க்கிறதா பார்க்கலாம். அதே மாதிரி அதன் மூலமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த தேவையையும் இந்த பிரச்சனைகள் உணர்த்த தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? கரெக்டா சொன்னீங்க, இது உணர்த்த தொடங்கிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், முன்னாடி நாம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளிவந்த பொழுது அகில இந்தியாவுமே சிரித்தது. ஆனால் இன்று இது irregularities, ஏதோ இதுல வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலான்னு நான் சொல்ல வரல. ஏதோ வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது, இங்க NTA வீக்கா இருக்குது, மத்திய அரசு என்ன செய்யுதுன்னு தெரியாம திகைச்சிட்டு இருக்கு, நம்ம வேண்டியதை பிடுங்கிக்கலாம் என்று நான் அவ்வளவு தரம் தாழ்ந்து நான் சொல்ல விரும்பவில்லை. இது எதை உணர்த்துகிறது என்றால் இது a total failure. இது வந்து இந்த தீர்வு என்பது, இந்த தேர்வு என்பது கல்விக்கு எதிரானது. இது தேர்வே அல்ல. நம்ம அதுதான் எழுதியிருக்கோம். ஏன் தேர்வு அல்ல என்றால் அகடமிக் அசஸ்மெண்ட், அதாவது கற்றல் விளைவுகளை அடையக்கூடிய பரிசோதனையை இந்த தேர்வு செய்யவில்லை. இது வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு டாபிக், அந்த டாபிக்ல கேள்வி கேட்பாங்க, அதுல சூஸ் பண்ணணும் நீங்க அந்த கேள்விக்கு பதில், அவ்வளவுதான். So it is not testing the knowledge, and also it is not it's not following any standard core criteria in assessing the knowledge of the students. அப்ப ஆதலால் இது இந்த தேர்வு என்பது எதை பிரதிபலிக்கிறது என்றால் இது கல்விக்கு எதிரானது, இது மருத்துவ கல்விக்கு எதிரானது, அனைத்து தரப்பட்ட மக்களும் இதில் படிக்க இயலாத வண்ணம் தடை செய்கிறது. இதனால் மருத்துவ கல்வி பாதிக்கப்படுகிறது, மருத்துவ சேவையும் பொதுமக்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை எதிர்காலத்தில். ஆதலால் இது நாம் என்னவெல்லாம் தமிழக அரசு கூறி வந்ததோ, நம்ம அறிக்கை கூறியதோ, அல்லது இதை புரிந்து கொண்டவர்கள் கூறியார்களோ அதையெல்லாம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆதலால் இந்த தேர்வு என்பது முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும், மாற்று தீர்வு கண்டுபிடித்தாக வேண்டும். ஓகே. ஸோ நீட் என்பது அவசியமற்ற ஒன்று என்பது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு முழுமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜவஹர் நேசன். நன்றிங்கம்மா, நன்றி அப்படின்னா.